Hi viewers, I'm Abbas. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard science chemistryல matter around us ல mixtures. So நம்ம previous videosல elements, compounds, mixtures இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல இந்த mixturesலாம் வந்து chemical methods apply பண்ணி எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So இந்த mixtures எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் செப்பரேஷன் ஆஃப் மிக்ஸ்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் 6 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் மெத்தட்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன், செகண்ட் சென்ட்ரிஃபிகேஷன், third solvent extraction, fourth simple distillation, fifth fractional distillation, sixth chromatography or paper chromatography. Okay, first உங்களுக்கு என்ன क्वेश्चन வரும்னா நம்ம ஏன் வந்து இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணணும் இந்த क्वेश्चन உங்களுக்கு வரும். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ mixtures அப்படினாலே நான் என்ன சொன்னேன், பியூர் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், அதுல இம்பியூர் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். அதாவது இம்பியூரிட்டிஸ் வந்து கலந்திருக்கிறதுனால தான் வந்து அதை வந்து நம்ம மிக்ஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் இந்த கெமிக்கல் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த மெட்டீரியல் உள்ள அந்த அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து தள்ளிட்டு பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மெத்தடை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸையும் ஒரே மெத்தடை வச்சு வந்து நம்மளால் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒவ்வொரு காம்பவுண்டோடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அந்தந்த மெத்தடை வந்து அந்தந்த மெட்டீரியலை அந்தந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போது சில சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே சாலிட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ நம்ம மேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சாலிட் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேஸாக மாறும். ஆனால் சில சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த வேப்பர்ஸ் இப்போது இந்த சாலிட் வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணால் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது இல்லையா, அந்த வேப்பரை வந்து நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்துடும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கேம்ஃபர் என்ன, கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கேம்ஃபர் வந்து சப்ளிமேஷன் சப்ஸ்டன்ஸ்க்காக ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடினு, அமோனியம் குளோரைடு இதெல்லாம் கூட வந்து இந்த சப்ளிமேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து எக்ஸாம்பிள் அயோடின், கேம்ஃபர், அமோனியம் குளோரைடு கொடுத்துருக்கோமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அமோனியம் குளோரைடோட ஒரு பவுடரோட மிக்ஸ்சரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அமோனியம் குளோரைடையும் சால்ட்டையும். அப்போ ஏன்னா அமோனியம் குளோரைடு வந்து பியூர் ஃபார்மில் இருக்கும், அதோட சால்ட்டு சேர்த்தா தான் வந்து இது ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸாக மாறும். ஓகே, ஸோ நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், சைனா டிஷ் அப்படின்ற இந்த டிஷ் இதை இங்கே இருக்குது பாருங்கள், இதான் வந்து சைனா டிஷ். ஸோ அந்த சைனா டிஷ்ஷில் நான் இந்த ரெண்டுத்தோடைய மிக்ஸ்டரை வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அஸ்பெட்டோஸ் ஷீட் அப்படின்ற ஒரு ஷீட்டால் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைனா டிஷ்க்கு மேலே ஒரு ஷீட் மாதிரி நான் வந்து கவரிங் போடுவேன். அந்த கவரிங் தான் வந்து அஸ்பெஸ்டோஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை கவர் பண்ணிட்டு ஒரு இன்வெர்ட்டிங் ஃபன்னல் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு இன்வெர்ட்டிங் ஃபன்னலை வச்சு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஓப்பன் எண்டு இருக்குது பாருங்கள், இந்த ஓப்பன் எண்டை வந்து நான் வந்து காட்டனை வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த காட்டனை வச்சு க்ளோஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணோடனே கேஸாக மாறும்னு நான் சொன்னேன். அந்த கேஸாக மாற சப்ஸ்டன்ஸ் எவாப்ரேட் ஆகி வெளியே போகக்கூடாது, நமக்கு உள்ளே இருந்தால் தான் வந்து அது திரும்பவும் நம்ம கூல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சாலிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், காட்டனை வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஹீட் பண்ணுறேன். ஸோ கீழே பர்னரை வச்சு நான் வந்து இந்த செட்டப் வந்து நான் ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த அமோனியம் குளோரைடும் சாண்டும் கலந்து உள்ளதில் அமோனியம் குளோரைடு என்ன ஆகும்னா ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆக ஏதாவது வேப்பராக, அதாவது அப்படியே அது அமோனியம் குளோரைடு கேஸ் தானே. ஸோ அப்படியே வேப்பர்ஸாக மாறி
அந்த ஃபன்னலுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூர் வேப்பர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த அஸ்பெஸ்டோஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த அஸ்பெஸ்டோஸ் ஷீட்டு வழியாக வெளியே போயிட்டு அந்த ஃபன்னலுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கும். ஓகே, இப்போ அந்த வேப்பரை நம்ம கேப்சர் பண்ணி கூல் பண்ணோன்னா திரும்பவும் நமக்கு அந்த பவுடர் சால்ட் ஆஃப் அமோனியம் குளோரைட் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து சப்ளிமேஷன். அந்த சாண்ட் என்ன ஆகும் அப்படியே அந்த சைனா டிஷ்லேயே தங்கிடும். சாண்டில் கலந்துள்ள அந்த அமோனியம் குளோரைட் மட்டும்தான் வந்து வேப்பராக மாதிரி எவாப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட சப்ளிமேஷன் முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்ததான் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ஒரு சாலிட் லிக்விட் மிக்ஸ்சர் எடுத்துக்கோங்களேன். ஒரு சாலிட் லிக்விட் மிக்ஸ்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் லிக்விட் அப்படின்னு சொல்ல முடியாது, தண்ணி மாதிரியும் இருக்காது, பியூர் சாலிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போ கேம்ஃபர் அந்த மாதிரி பியூர் சாலிடாகவும் இருக்காது, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளட் எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம வேறு விதமாக ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி இங்கே ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போ ஒரு சாலிட் லிக்விட் மிக்ஸ்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து பியூர் லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்காது, பியூர் சாலிட் ஃபார்ம்லேயும் இருக்காது, ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கலவை தான் வந்து சாலிட் லிக்விட் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சாலிட் லிக்விட் மிக்ஸ்சரில் உள்ள ஹெவியர் பார்ட்டிகல்ஸையும் லைட்டர் பார்ட்டிகல்ஸையும் செப்பரேட் பண்ண எம்ப்ளாய் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சென்ட்ரிஃபிகேஷன் வந்து எதை வச்சு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்ற ஒரு மிஷின். ஸோ இங்கே நான் இப்போ கொடுத்துருங்க பாருங்கள் பிக்சர் தான் வந்து சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்ற இந்த மிஷின். ஓகே, இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து பேரில் நமக்கு வந்து சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு இருக்கான். நம்ம மோஷன் லெசனில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு படித்தோம். ஓகே, ஸோ இந்த மிஷின் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த சாலிட் லிக்விட் மிக்ஸ்சர் எடுத்து இந்த மிஷின்குள்ளே போடுவேன். ஓகே, மிஷின்குள்ளே போட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இங்கே உள்ள ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போய் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து இந்த டாப் போர்ஷனில் வந்து நிற்கும். ஓகே, இதுதான் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் டைரிஸ். ஓகே, ஸோ இப்போது க்ரீம், அதாவது இப்போது மில்க்கும் க்ரீமும் சேர்ந்து ஒரு மிக்ஸ்சர் மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த மில்க்லேருந்து க்ரீமை தனியாக எடுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த சென்ட்ரிஃபிகேஷனை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் அந்த தண்ணீர் உள்ள அதாவது இப்போ ஒரு வாஷிங் மிஷினில் வாஷ் ஆன கிளாத்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியோடு சேர்ந்துருக்குமா, ஸோ அந்த கிளாத்ஸ்லேருந்து தண்ணியை வந்து வெளியே எடுக்க வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் லெபார்ட்டரிஸ்லாம் வந்து பிளட் சாம்பிள்லேருந்து பிளட் செல்ஸை வந்து தனியாக எடுக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கலாம், உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை யூசஸ் மட்டும் சேர்த்து வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற மெத்தட். இது வந்து ரொம்ப ஓல்டு மெத்தடு, முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட் இதுதான். ஓகே, ஸோ இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் எந்த மாதிரியான, இது வந்து ஒரு லிக்விடு, இதில் வந்து நீங்கள் சாலிடோ இல்லை கேஸ்லாம் வந்துலாம் இந்த மெத்தடை எம்ப்ளாய் பண்ண முடியாது. லிக்விட்ஸ்க்கு மட்டும்தான் எம்ப்ளாய் பண்ண முடியும். அந்த லிக்விட்ஸ்க்கும் சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த லிக்விட் வந்து அந்த நீங்கள் எடுக்கிற 2 லிக்விட்ஸ் வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸாக இருக்கணும். அது என்ன இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 லிக்விட் இருக்குது, ரெண்டுமே லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 லிக்விடையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரியான லிக்விட்ஸ் தான் வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆயில் அண்ட் வாட்டர், இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வாட்டரில் ஆயிலை மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆயிலில் வாட்டரை மிக்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸே ஆகாது. உங்களுக்கு அதிலே நல்லா தெரியும் தண்ணி எவ்வளோ இருக்குது, ஆயில் எவ்வளோ இருக்குன்றது நல்லா கிளியராக வந்து தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான லிக்விட்ஸ் தான் வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ். ஓகே, ஸோ இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் நம்மளால் 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த லிக்விட் அதாவது இந்த மெத்தட் வந்து என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸோடைய சொலியூபிலிட்டி வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சொலியூபிலிட்டினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அதாவது ஒரு சால்வெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா, சால்வெண்ட்னா வந்து இப்போது ஆயில் வாட்டர் இதெல்லாம் வந்து சால்வெண்ட்ஸ் தான். இப்போது நீங்கள் ஒரு சால்வெண்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் சொல்யூட் பார்ட்டிகல்ஸை போட்டிங்கன்னா எவ்வளோ வந்து அது வந்து சொல்யூபிள் ஆகும், எவ்வளோ வந்து கரையும், இதான் வந்து சொல்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொல்யூபிலிட்டி வந்து எல்லா லிக்விட்ஸ்க்கும் சேம் கிடையாது, ஒவ்வொரு லிக்விட்ஸ்க்கும் வந்து மாறும். ஓகே, ஸோ இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒவ்வொரு லிக்விட்ஸோடைய சொல்யூபிலிட்டியும் வந்து மாறுது இல்லையா? ஸோ ஒவ்வொரு இம்மிசிபிள் லிக்விட்ஸோட சொல்யூபிலிட்டி மாறதை பொறுத்து தான் வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதான் வந்து அந்த செட்டப்பு. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த செட்டப்பில் பாருங்கள், நான் வந்து இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஆயில் அண்ட் வாட்டர் எடுக்கல, பட் உங்கள் புக்கில் வந்து உங்களுக்கு ஆயில் அண்ட் வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆயில் அண்ட் வாட்டரு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன, இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செப்பரேட்டிங் ஃபன்னல், இதுதான் வந்து நம்ம செப்பரேட்டிங் ஃபன்னல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செப்பரேட்டிங் ஃபன்னலை வச்சு ஆயிலை தனியாகவும் வாட்டரை தனியாகவும், ஓகே சாரி, இது செப்பரேட்டிங் ஃபன்னலில் இதான் வந்து செப்பரேட்டிங் ஃபன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செப்பரேட்டிங் ஃபன்னலை வச்சு ஆயிலை தனியாகவும் வாட்டரை தனியாகவும் வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து நீங்கள் இப்போ பெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது வந்து வேறு ஒரு ஃபார்மில் தான் இருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக பெட்ரோலாக எடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒழுங்காக லிசன் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஸோ டிஸ்டிலேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் என்ன, ஏதாவது ஒரு 2 லிக்விட்ஸோ இல்லை அதாவது ஒரு சாலிட் ப்ளஸ் லிக்விடோ ஏதாவது ஒரு 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சொல்யூஷனில் இருந்து நம்ம லிக்விடை மட்டும் தனியாக பிரிக்கிற அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டிஸ்டிலேஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன் என்ன, லிக்விடை ஹீட் பண்ணால் வேப்பராக மாறும், இது எவாப்ரேஷன். கண்டென்சேஷன்னா அந்த வேப்பரை நீங்கள் திரும்பவும் கூல் பண்ணால் நமக்கு லிக்விடாக மாறும், இதான் வந்து கண்டென்சேஷன். ஸோ இது ரெண்டுமே கலந்தது தான் வந்து என்ன இது டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் எடுத்துப்பாங்க, அந்த சொல்யூஷனை வந்து ஹீட் பண்ணி, இப்போ ஒரு சொல்யூஷனை ஹீட் பண்ண என்ன ஆகும், வேப்பரைஸ் ஆகிடும். ஸோ என்ன, அதாவது இப்போ ஒரு சொல்யூஷனில் நீங்கள் ஹீட் பண்ணனாவும் அந்த சொல்யூஷனில் உள்ள லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆகி வேப்பர்ஸாக மாறிடும். ஓகே, அந்த வேப்பர்ஸை எடுத்து திரும்பவும் கூல் பண்ண என்ன ஆகும், கண்டென்சரில் நீங்கள் கூல் பண்ண என்ன ஆகும், பியூர் லிக்விடாக மாறிடும். ஓகே, இதான் இவ்வளோ தான் வந்து இந்த மெத்தட், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் அப்படின்னு வந்து நிறைய கண்ட்ரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் நம்ம இடத்துல கூட வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் கூட வந்து டிஸ்டிலேஷன் மெத்தட் தான். புரியுதா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடால் 25 கெல்வினுக்கு அதிகமாக உள்ள 2 லிக்விட்ஸை வந்து நீங்கள் வந்து செப்பரேட் பண்ண முடியும். அதாவது 25 கெல்வினுக்கு அதிகமான பாய்லிங் பாயிண்ட் உள்ள 2 லிக்விட்ஸ் வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த மெத்தடோடைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இதான் வந்து டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு. இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்குள்ளே நம்ம எந்த லிக்விடை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்டரை வந்து நம்ம வந்து வாட்டர் இல்லை எந்த ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சொல்யூஷனை வந்து இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் கூட நம்ம போட்டுருவாங்க. இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு வந்து ஒரு 1 ஹோல்டட் ரப்பர் கார்க் அப்படின்னு சொல்கிறேன், அதால் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த வேப்பர்ஸ் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு. ஏன் அந்த 1 ஹோல்டட் ரப்பர் கார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 ஹோல்டட் ரப்பர் கார்க்கில் ஒரு தெர்மாமீட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த தெர்மாமீட்டர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ள தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் தான் எடுக்கணும், அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கொஞ்சம் தான் எடுக்கணும். இந்த தெர்மாமீட்டர் வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் மேலே கொஞ்சம் அந்த ரப்பர் கார்க்குள்ளே போகிற மாதிரி நம்ம விட்டால் வந்து போதும். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னரை வச்சு இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கை ஹீட் பண்ண என்ன ஆகும், இந்த சொல்யூஷனில் உள்ள அந்த லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆகி இங்கே போவோமா, இங்கேருந்து என்ன ஆகும், இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் நான், இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் சைடில் வந்து ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலை வந்து நான் ஒரு கண்டென்சர், இதுக்கு பேர் தான் வந்து கண்டென்சர். ஓகே, கண்டென்சர் என்ன பண்ண, கண்டென்சரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பரை கூல் பண்ணி வாட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுற வேலை தான் வந்து கண்டென்சர். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த ஹீட்டான இந்த வேப்பர் வந்து கண்டென்சர் வழியாக போகும்போது அந்த கண்டென்சருக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேப்பர் வந்து கூல் பண்ணி திரும்பவும் வாட்டராக அப்சர்வ் பண்ணி இங்கே வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். ஓகே, ரொம்பவே வந்து
முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சீ வாட்டர் நமக்கு வந்து இப்போ புக்கில் சீ வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது அந்த சீ வாட்டரில் வந்து நம்ம அந்த வாட்டர் இப்போ சீ வாட்டர்னா என்ன, உங்களுக்கு சால்ட் கண்டென்ட்ஸ் வந்து சீ வாட்டர் வந்து ஆட் ஆகிருக்குமா. ஸோ இப்போது அந்த அதனால தான் வந்து நான் சீ வாட்டர் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னேன். இப்போது அந்த சீ வாட்டரில் வந்து அந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து வேப்பரைஸ் ஆகிட்டா பேலன்ஸ் உள்ள சால்ட் வந்து அப்படியே இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் கூட அடியிலே வந்து தங்கிக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஓகேவா? அடுத்தது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸில் கேட்கலாம். இது வந்து இந்த மெத்தட் வந்து ஏன் பயன்படுது, எதுக்கு ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எப்படி மெத்தடை பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை வேணால் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் 5 மார்க்கில் கேட்கலாம் சம்டைம்ஸ். ஓகேவா? அப்புறம் இந்த மெத்தட் வந்து ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எப்படி அந்த மெத்தட் நடக்குது அப்படின்றத கொடுக்கல, ஏன் பண்ணுறாங்க, எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்றது எங்கே அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more miscible liquids. ஓகே, ஸோ இம்மிசிபிள் லிக்விட்ஸ்னு நான் என்ன சொன்னேன், 2 லிக்விட்ஸை வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. ஆனால் மிசிபிள் லிக்விட்ஸ்னால் என்ன, 2 லிக்விட்ஸை நீங்கள் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்துடும். ஓகேவா? அதுதான் வந்து மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 அல்லது அதோட அதிகமான மிசிபிள் லிக்விட்ஸ் ஓகேவா எடுத்துக்கணும். அந்த மிசிபிள் லிக்விட்ஸ்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நீங்கள் எடுத்து இருக்கிற அந்த லிக்விட்ஸோடைய பாய்லிங் பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 25 கெல்வினோட கம்மியாக இருக்கணும். ஓகே, பாய்லிங் பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் 25 கெல்வினோட கம்மியாக உள்ள ஒரு 2 or 3 இல்லை அதோட அதிகமான மிசிபிள் லிக்விட்ஸை நீங்கள் எடுத்து அந்த மாதிரியான லிக்விட்ஸில் வந்து இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ணி செய்ய முடியும். ஓகே, இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து எடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏர்லேருந்து கேஸஸை பிரிக்கிறதுக்காக, இப்போ ஏர்னா அதில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நிறைய கேஸஸ் கலந்த கலவை தான் வந்து ஏர். ஓகே, ஸோ அதுலேருந்து அந்த கேஸஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆல்கஹால்ஸை வந்து டிஸ்டில் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அடுத்ததான் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு புது டாபிக், நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ குரோமோட்டோகிராஃபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்சார்ப்ஷன் அப்படின்ற 2 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்சார்ப்ஷன் இந்த 2 டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அப்சார்ப்ஷன்னா AD அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், அப்சார்ப்ஷன்னா AB அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து அப்சார்ப்ஷன். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சாக் பீஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கு பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த இங்கு பாட்டிலுக்குள்ளே டிப் பண்ணுங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கு பாட்டிலில் அந்த சாக் பீஸை டிப் பண்ணி வெளியே எடுக்கும்போது அந்த சாக் பீஸில் நீங்கள் எந்த போர்ஷன் இங்க் பாட்டிலில் டிப் பண்ணிங்களோ அந்த போர்ஷன் வந்து கலர் மாறி இருக்கும். ஏன்னாவும் அந்த போர்ஷன் மட்டும் ப்ளூ இங்க்னா ப்ளூ கலர், ரெட் இங்க்னா ரெட் கலர், பிளாக் இங்க்னா பிளாக் கலரில் மாறி இருக்கும். ஓகே, அந்த கலர் மாறுற அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து இப்போ அதாவது அப்சார்ப்ஷன்றது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சால்வெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சால்வெண்ட்டில் நீங்கள் ஒரு சாலிடை வந்து நீங்கள் டிப் பண்ணும்போது அதோடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இப்போ கலர் மாறினது வந்து சர்ஃபேஸில் தான் நம்ம அந்த சாக் பீஸோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் மாறிடுச்சு இல்லையா. ஸோ இந்த அப்சார்ப்ஷன்றது அந்த சொல்யூட்டோடைய சர்ஃபேஸோடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இது அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன நடக்கும், நீங்கள் சாக் பீஸை டிப் பண்ணுவீங்க, உள்ளே டிப் பண்ணோன்னே என்ன ஆகும், அந்த இங்கை வந்து சாக் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்சார்ப் பண்ணதான் அந்த இங்கை வந்து சாக் அப்சார்ப் பண்ணதுனால தான் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, கலரே மாறிடுச்சு. அப்சார்ப் பண்ணலன்னா கலர் மாறி இருக்காது. ஓகே, அப்சார்ப் பண்ணதுனால உங்கள் சாக்கோடைய கலர் மாறிடுது. அந்த சாக் வந்து நீங்கள் பிரேக் பண்ண என்ன ஆனால் உள்ளே மாறி இருக்குமா கலரு, இல்லை. ஓகே, இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ குரோமோட்டோகிராஃபின்றது கூட வந்து ஒரு செப்பரேஷன் டெக்னிக் தான். அப்சார்ப்ஷன் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, இப்போ குரோமோட்டோகிராஃபின்றது வந்து கூட வந்து ஒரு செப்பரேஷன் டெக்னிக் தான். ஓகே, இந்த டெக்னிக் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சால்வெண்ட்டில் டிஃப்ரெண்ட் சொல்யூபிலிட்டிஸ் கலந்த மிக்ஸ்டர்ஸ் இருந்தால் அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மெத்தடை
யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? குரோமோட்டோகிராஃபியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து நிறைய அந்த எல்லாமே வந்து இந்த மேலோட அப்சார்ப்ஷன் இந்த பிரின்சிபலை வச்சு தான் வந்து அந்த டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் உள்ள டைப்ஸ்லேயே வந்து சிம்பிள் டைப் வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. ஓகேவா? ஸோ பேப்பர் குரோமோட்டோகிராஃபின்னு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபி ஓகே இது வந்து சிம்பிள் மெத்தட் அப்படின்னு சொன்னேன். இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் ஆஃப் இங்க் எடுத்துக்கோங்களேன். ஒரு இங்க்குன்றது வந்து டேரெக்டாக ஒரு கலரில் ஒரு பர்டிகுலர் டையை வச்சு ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இங்க்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 டைஸாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணால் தான் ஒரு கலர் இங்கை வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஒரு சாம்பிள் ஆஃப் இங்கில் என்னென்ன டைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பாட் ஆஃப் இங்க்கு, ஒரு சாம்பிள் ஆஃப் இங்க் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பிளாக் இங்க் அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளாக் இங்க் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பிளாக் இங்க் நான் என்ன பண்ணுறேன், குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் வந்து தடவி இந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பரும் இந்த பிளாக் இங்க்கும் சேர்ந்த இந்த இது, அதாவது நான் இப்போ இந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் நான் பிளாக் இங்க் தடவிருக்கேன் இல்லையா, அதை எடுத்து நான் ஒரு சால்வெண்ட், ஓகேவா, ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் வந்து நான் வந்து இந்த பேப்பரை டிப் பண்ணுறேன். ஸோ டிப் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சால்வெண்ட்டில் அந்த இங்க் போர்ஷன் போகும்போது அந்த சால்வெண்ட் ஆக்ஷன் காரணமாக அந்த இங்க்குள்ளலாம் அந்த டைஸ் வந்து என்ன ஆகுனா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் இங்க் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு 3 கலர் டைஸை யூஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு பிளாக் இங்க் கிடைக்கும். ஸோ அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகி அந்த பேப்பரில் போய் ஒட்டிக்கும். ஓகேவா? இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சால்வெண்ட்டோடைய சொல்யூபிலிட்டியும் நம்ம எடுத்துருக்கிற இந்த சாம்பிளோட சொல்யூபிலிட்டி வந்து வேறு. நான் ஏற்கனவே பிரின்சிபலே சொன்னேன், சொல்யூபிலிட்டிஸ் வேறு. சால்வெண்ட்டோடைய சொல்யூபிலிட்டிஸ் வந்து மாறுறதுனால தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அப்சார்ப்ஷன் கூட அப்ளை பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த இங்கை வந்து எக்ஸ்டர்னல் அந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பரோடைய சர்ஃபேஸில் தான் வந்து நான் வந்து தடவினேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த பேப்பர் வந்து நான் வந்து டிப் பண்ணும்போது அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸில் அந்த இங்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகே, இவ்வளோ தான் வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ பிளாக் இங்க் எடுத்ததுனால பிளாக் இங்க்றது ஏதோ ஒரு 3 கலர்ஸோடைய, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிளாக் இங்க் ஏதாவது ஒரு 3 கலர் டைஸை வந்து நம்ம சேர்த்தா நமக்கு பிளாக் இங்க் கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, இந்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமோட்டோகிராஃபி வந்து இப்போ புதுசுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த லெசனுடைய பார்ட் 2 முடிஞ்சுது. இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. இன்ஷால்லா இன் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் போட்டுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.